சென்னையின் வெப்பம் மனோகரியின் மீது இரண்டாவது தோல் போல் ஒட்டிக் கொண்டது. இது அவளது சொந்த ஊரின் பழக்கமான குளிர்ந்த காற்றுக்கு முற்றிலும் மாறாக இருந்தது. அவள் தன் கைப்பையின் பட்டையை சரிசெய்தாள். அவளது வயிற்றில் ஒரு நரம்பு படபடப்பு. நேர்காணல் முக்கியமானது, ஆனால் அவளது பதட்டத்தின் உண்மையான காரணம் அவளது மாமா வீட்டிற்கு வரவிருக்கும் வருகைதான். அவளது அம்மா எப்போதும் பாரம்பரியவாதி, வற்புறுத்தியிருந்தாள். குடும்பம்தான் மனோ என்று அவள் சொல்லியிருந்தாள். அவளது குரலில் எந்த விவாதத்திற்கும் இடமில்லை. பல வருடங்களாக அவர்களை பார்க்கவில்லை என்றாலும் நீ போக வேண்டும். அவள் இப்போது இங்கு பெரிய, சற்று சிதிலமடைந்த வீட்டின் அலங்காரமான வாயிலின் முன் நின்று கொண்டிருந்தாள். அது ஒரு கடந்த காலத்தின் எச்சம். ஒரு ஆழமான மூச்சு, ஒரு தயக்கமான தட்டு, மற்றும் கதவு மெதுவாகத் திறக்க அவளது அத்தை மகள் மீனா வெளிப்பட்டாள். மீனா, அவளது பிரகாசமான, இன்க்விஜிட்டிவ் கண்களுடன் மற்றும் அவளது அத்தையின் புன்னகையின் அச்சு அசல் பிரதிபலிப்புடன். மனோகரி, ஓ மை காட், உன்னை பார்! மீனா கத்தினாள். அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். பல யுகங்களாகிவிட்டன. உள்ளே வா, உள்ளே வா. ஆரம்ப சங்கடம் விரைவாக மறைந்தது. உறவினர்களின் எளிதான தோழமை அதற்கு பதிலாக வந்தது. த்ரில்லர் காபி கோப்பைகளுக்கும் மொறுமொறுப்பான வடை குவியல்களுக்கும் இடையில் மீனா தனது உற்சாகத்தை அடக்க முடியாமல் இறுதியாக செய்தியை வெளியிட்டாள். என்ன தெரியுமா மனோ? எனக்கு கல்யாணம். மனோகரியின் புருவங்கள் உயர்ந்தன. அது அருமை மீனா. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? மீனாவின் கண்கள் மின்னின. அவர் பெயர் தினகர். அவர் ஒரு தொழிலதிபர், மிகவும் வெற்றிகரமானவர் மற்றும் மிகவும் வசீகரமானவர். அவள் தன் போனை தேடினாள், தனது வருங்கால கணவரைக் காட்ட ஆர்வமாக. இதோ பார். திரையில் ஒரு புன்னகைக்கும் மனிதனின் கூர்மையான அம்சங்களும் தீவிரமான பார்வையும் ஒளிர, மனோகரியின் கையிலிருந்து காபி கோப்பை நழுவி தட்டில் சத்தம் போட்டது. அவளது இதயம் அவளது விலா எலும்புகளுக்கு எதிராக அடித்தது. ஒரு வெறித்தனமான தாளம். அது இருக்க முடியாது. ஆனால் அதுதான் தினகர். அதே தினகர். ஒரு குமட்டல் அலை அவளை கழுவியது. சென்னையின் வெப்பம் திடீரென்று மூச்சு முட்டியது. அந்த நினைவுகள், கூர்மையாகவும் தெளிவாகவும், அவளது மனதில் ஓடின. குழப்பமான தெரு, வெறித்தனமான அழுகைகள், தரையில் விழுந்து கிடந்த மனிதன் காயம் பட்டது போல் நடித்தான். மற்றும் தினகர், அவனது முகம் அவநம்பிக்கை மற்றும் கோபத்தின் முகமூடியுடன், அவளும் அந்த மோசடியில் ஈடுபட்டதாக அவளை குற்றம் சாட்டினான். அது ஒரு விசித்திரமான, இழிவான சந்திப்பாக இருந்தது. அவள், ஒரு அப்பாவி பார்வையாளர், அந்த மனிதன் உண்மையில் காயமடைந்ததாக நம்பினாள். தினகருடன் தீவிரமாக வாதிட்டாள். சேதங்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினாள். தினகர், மோசடிக்காரனின் அவளது தீவிரமான பாதுகாப்பை பார்த்து அவளையும் மோசடிக்காரர்களுடன் சேர்த்துக் கொண்டான். அவன் இறுதியாக பணம் செலுத்தினான். ஆனால் அவளுக்கு முழுமையான வெறுப்புடன் ஒரு பார்வையை அளிப்பதற்கு முன்பு அல்ல. அந்த பார்வை அவளை அன்று முதல் துரத்தியது. அவளது முட்டாள்தனத்தை அவள் பின்னர் உணர்ந்தாள். ஒரு மோசடிக்கு தற்செயலாக உதவியதற்காகவும், மோசமான முறையில் ஒரு அப்பாவி மனிதனுக்கு அநீதி இழைத்ததற்காகவும் ஒரு எரியும் அவமானம். அவனை கண்டுபிடிக்க, மன்னிப்பு கேட்க, அவளது அறியாமையால் அவன் இழந்த பணத்தை திருப்பித் தர அவள் விரும்பினாள். ஆனால் அவன் நகரத்தின் அனாமதேய சலசலப்பில் மறைந்துவிட்டான். இப்போது இதோ அவன், மீனாவின் வருங்கால கணவன். மனோ, நீ நலமா? ஒரு பேயைப் பார்த்தது போல் இருக்கிறாய். மீனாவின் குரல் அவளது சிந்தனையை துண்டித்தது. மனோகரி ஒரு நடுக்கமான புன்னகையை பலவந்தப்படுத்தினாள். சும்மா. ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் மிகவும் அழகானவர் மீனா. வாழ்த்துக்கள். அந்த வார்த்தைகள் அவளது வாயில் சாம்பல் போல் உணர்ந்தன. மீனாவிற்கு எப்படிச் சொல்வது? அந்த விசித்திரமான, இழிவான உண்மையை எப்படி விளக்குவது? அடுத்த சில நாட்கள் திருமண ஏற்பாடுகளின் மங்கலாகவும் கட்டாய மகிழ்ச்சியாகவும் இருந்தன. மனோகரி தினகரை தவிர்க்க முயன்றாள். ஆனால் குடும்பக் கூட்டங்களின் பரபரப்பில் அது சாத்தியமற்றது. ஒவ்வொரு முறை அவர்களின் கண்கள் சந்தித்த போதும் அவளுக்கு ஒரு புதிய குற்ற உணர்வு அலை ஏற்பட்டது மற்றும் ஒப்புக்கொள்ள, தனது பெயரைத் தெளிவுபடுத்த ஒரு தீவிர ஆசை ஏற்பட்டது.
ஆனால் சரியான தருணம் ஒருபோதும் வரவில்லை. பின்னர் அந்த செய்தி வந்தது, ஒரு உடைந்த கண்ணாடி போல் பண்டிகை சூழ்நிலையை உடைத்தது. போன் அடித்தது, கூர்மையாகவும் வற்புறுத்தலாகவும். அவளது அத்தை பதிலளித்தாள், ஒவ்வொரு நொடியும் அவளது முகம் வெளிரியது. தினகர். ஒரு விபத்து. ஓ மை காட், அவனது பார்வை இழந்ததா? அந்த வார்த்தைகள் காற்றில் கனமாகத் தொங்கின, மகிழ்ச்சியான எதிர்பார்ப்புக்கு ஒரு மரண ஓசை. மீனா கண்ணீர் விட்டு அழுதாள், அவளது கனவுகள் அவளை சுற்றி சிதைந்தன. அவளது அத்தை, எப்போதும் நடைமுறைவாதி, ஒரு கொடூரமான விளிம்புடன் இருந்தாலும், மீனாவிடம் கிசுகிசுக்க ஆரம்பித்தாள். அவனால் இப்போது பணம் சம்பாதிக்க முடியாது, மீனா. அது என்ன வகையான வாழ்க்கையாக இருக்கும்? நாம் நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்ய வேண்டும். மீனா ஆச்சரியப்படும் விதமாக வாதிடவில்லை. அவளது ஆரம்ப அதிர்ச்சி ஒரு குளிர்ந்த, கணக்கிடப்பட்ட உறுதியாக மாறியது. போன் மீண்டும் அடித்தது. தினகரின் மருத்துவமனையிலிருந்து ஒரு அழைப்பு. அவன் மீனாவைப் பார்க்க விரும்புகிறான் என்று அவளது அத்தை சொன்னாள். அவளது குரல் அதிருப்தியுடன் இறுக்கமாக இருந்தது. வேண்டாம். மீனா அழுதாள், பின்வாங்கினாள். என்னால் முடியாது. நான் என்ன சொல்வேன்? நான் என்ன செய்வேன்? அவள் மனோகரியின் பக்கம் திரும்பினாள். அவளது கண்கள் பயம் மற்றும் வெறுப்பின் கலவையால் எரிந்தன. ஏன் என்னை அப்படிப் பார்க்கிறாய்? நீ அவ்வளவு அக்கறை கொண்டவளாக இருந்தால் நீ போய் அவனுக்கு உதவலாம். கூர்மையாகவும் குற்றம் சாட்டும் வகையிலும் இருந்த அந்த வார்த்தைகள் மனோகரியை ஆழமாகத் தாக்கின. அவள் மீனாவையும் பின்னர் அவளது அத்தையையும் பார்த்தாள். அவர்களின் முகங்கள் இரக்கம் மற்றும் சுய பாதுகாப்பின் ஒரு குளிர்ச்சியான கலவையால் பொறிக்கப்பட்டிருந்தன. தினகர் மருத்துவமனை படுக்கையில் கூடாகவும் தனியாகவும் கைவிடப்பட்டான். மனோகரிக்குள் ஒரு கடுமையான பாதுகாப்பு உணர்வு எழுந்தது. இது அவளுக்கு ஒரு வாய்ப்பு. தனது கடந்த கால தவறுக்கு பிராயச்சித்தம் செய்ய மட்டுமல்ல, உண்மையிலேயே சரியான ஒன்றைச் செய்ய. நான் போவேன், மனோகரி சொன்னாள். அவளது குரல் ஆச்சரியப்படும் விதமாக உறுதியாக இருந்தது. நான் போவேன். மருத்துவமனை நடைபாதை அமைதியாக இருந்தது. காற்று கிருமிநாசினியின் வாசனையால் கனமாக இருந்தது. மனோகரி தினகரின் அறைக்கு அருகில் செல்லும்போது அவளது இதயம் படபடத்தது. அவள் கதவை மெதுவாகத் திறந்தாள். அவன் படுக்கையில் படுத்திருந்தான். அவனது தலை கட்டப்பட்டிருந்தது. அவனது கண்கள் மூடப்பட்டிருந்தன. அவன் பாதிக்கப்படக்கூடியவனாக தோன்றினான். அவள் நினைவில் வைத்திருந்த நம்பிக்கையான, கோபமான மனிதனுக்கு முற்றிலும் மாறாக. மீனா. அவன் முணுமுணுத்தான். அவனது குரல் பலவீனமாக இருந்தது. மனோகரி உறைந்து போனாள். இதுதான் அது. உண்மையைச் சொல்லும் தருணம். ஆனால் அவனது வெளிரிய, மெலிந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு வேறுபட்ட உள்ளுணர்வு அவளைக் கைப்பற்றியது. இப்போது அவன் இவ்வளவு பலவீனமாக இருக்கும்போது அவனது சிக்கலான கதையால் அவனை எப்படிச் சுமையாக்குவது? அவனுக்கு ஆறுதல் தேவை, அவனது வலி மற்றும் குழப்பத்தை மட்டுமே சேர்க்கும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அல்ல. ஆம், தினகர். அவள் கிசுகிசுத்தாள். அவளது குரல் சற்று நடுக்கமாக இருந்தது, ஆனால் மங்கலான வெளிச்சத்தில் போதுமான நம்பகத்தன்மையுடன் இருந்தது. அது நான் தான். அவள் அவரது படுக்கைக்கு அருகில் அமர்ந்தாள். அவரது கையைப் பிடித்துக் கொண்டாள். ஆறுதல் வார்த்தைகளைச் சொன்னாள். அவரது அச்சங்களைக் கேட்டாள். அவன் தனது விரக்தி பற்றி பேசினான். அவனது உலகத்தை விழுங்கிய இருள் பற்றி பேசினான். மனோகரி அவனுக்காக ஒரு ஆழமான துக்கத்தை உணர்ந்தாள் மற்றும் ஒரு விசித்திரமான, எதிர்பாராத பிணைப்பு அவரது குணமடையும் அமைதியான நேரங்களில் உருவாகத் தொடங்கியது. அவள் தினமும் அவனை சந்தித்தாள். அவனுக்குப் படித்தாள். வெளி உலகத்தைப் பற்றி பேசினாள். அவரது கண்களாகவும் அவரது நம்பிக்கைக்குரியவளாகவும் மாறினாள். மீனாவின் குரல் ஏன் வித்தியாசமாக ஒலிக்கிறது, அல்லது அவளது தொடுதல் ஏன் புதியதாக உணர்கிறது என்று அவன் ஒருபோதும் கேள்வி கேட்கவில்லை. அவரது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் அவன் தனக்கு ஆறுதல் அளித்த பெண்ணின் இருப்பை வெறுமனே ஏற்றுக்கொண்டான். நாட்கள் வாரங்களாக மாறின. தினகரின் குடும்பத்தினர் மீனாவின் உறுதியான ஆதரவைப் பற்றி அறிந்ததும் ஆழ்ந்த மனதை உருகினர். மீனா இதற்கிடையில் தொலைவிலிருந்து அக்கறையை பாசாங்கு செய்தாள். மனோகரி தனது பங்கைச் செய்வதால் நிம்மதியடைந்தாள். தினகரின் குருட்டுத்தன்மை நிரந்தரமானது என்று மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர்.
ஒரு காலத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வாக இருந்த திருமணம் ஒரு அமைதியான, சோகமான நிகழ்வாக மாறியது. மீனாவின் கிசுகிசுக்கப்பட்ட, கிட்டத்தட்ட வெறித்தனமான சம்மதத்துடன் சும்மா முடித்துவிடு, மனு, குடும்பத்திற்காக. மனோகரி, ஒரு விசித்திரமான விதியின் திருப்பத்தில், தினகரை மணந்தாள். இன்னும் தான் மீனா என்று நம்பினாள். திருமணம் சுருக்கமாக இருந்தது. உடனடி குடும்பத்தினர் மட்டுமே கலந்து கொண்டனர். பெரிய கொண்டாட்டங்கள் இல்லை, விரிவான சடங்குகள் இல்லை. வெறும் அமைதியான உறுதிமொழிகள் பரிமாற்றம், தவறான சாக்குப்போக்குகளின் கீழ் செய்யப்பட்ட ஒரு அமைதியான வாக்குறுதி. திருமணத்திற்குப் பிறகு தினகர் இன்னும் குணமடைந்து கொண்டிருந்தான். பரபரப்பான நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் உள்ள தனது தாயின் வீட்டிற்கு திரும்ப விரும்பினான். மனோகரி, இப்போது அவனது மனைவி, உடனடியாக ஒப்புக்கொண்டாள். கிராமம் சென்னையிலிருந்து ஒரு உலகம் போல இருந்தது. பசுமையான இயற்கை மற்றும் கிராமப்புற வாழ்க்கையின் மென்மையான தாளத்தால் சூழப்பட்ட ஒரு அமைதியான புகலிடம். தினகரின் தாய், ஒரு கனிவான முகமுடைய பெண், வாழ்நாள் முழுவதும் ஞானத்தை உள்ளடக்கிய கண்களுடன், அவர்களைத் திறந்த கரங்களுடன் வரவேற்றாள். அவள் தினகரை கவனித்துக் கொண்டாள். அவளது அன்பு சிறிய, வசதியான வீட்டில் ஒரு உறுதியான இருப்பாக இருந்தது. ஆனால் அவள் மனோகரியையும் உன்னிப்பாகக் கவனித்தாள். அவளது பார்வையில் ஒரு நுட்பமான ஆர்வம் இருந்தது. ஒரு மதியம், மனோகரி தினகருக்கு தோட்டத்தின் பழக்கமான பாதைகளில் செல்ல உதவிக் கொண்டிருந்த போது, அவனது தாய் அவளை தனியாக அழைத்தாள். என் அன்பே என்று அவள் மென்மையாக ஆரம்பித்தாள், நீ ஒரு அற்புதமான பெண். ஆனால் நீ மீனா இல்லையே, இல்லையா? மனோகரியின் இதயம் அவளது தொண்டைக்குள் குதித்தது. நீண்ட காலமாக அடக்கப்பட்ட உண்மை இறுதியாக வெளிப்பட்டது. அவள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டபோது அவளது கண்களில் கண்ணீர் பெருகியது. விசித்திரமான முதல் சந்திப்பு, தவறான புரிதல், அவளது குற்ற உணர்வு, மீனா வர மறுத்தது, மற்றும் அவளது சொந்த முடிவு. அவள் தனது தவறை சரிசெய்ய, தினகருக்கு உதவ அவர்களின் பிணைப்பு வளர்ந்த விசித்திரமான வழி பற்றி பேசினாள். தினகரின் தாய் பொறுமையாக கேட்டாள். அவளது முகபாவம் படிக்க முடியாததாக இருந்தது. மனோகரி முடித்ததும் அவள் வெறுமே அவளது கையை பிடித்தாள். உனக்கு ஒரு நல்ல இதயம் இருக்கிறது, குழந்தாய். ஒரு மிக நல்ல இதயம். என் மகன் உன்னைப் பெற்றதற்கு அதிர்ஷ்டசாலி. நீ என்ன பெயர் வைத்திருந்தாலும் பரவாயில்லை. அன்று முதல் தினகரின் தாய் மனோகரியின் மிக உறுதியான கூட்டாளியாக மாறினாள். அவள் மனோகரிக்கு தனது சொந்த தாய்க்கு அடிக்கடி இரகசியமாக அழைக்க உதவினாள். அவளது தாய் திடீர் திருமணத்தால் ஆரம்பத்தில் குழப்பமடைந்தாலும் தனது மகள் நலமாக இருப்பதை அறிந்து நிம்மதியடைந்தாள். மனோகரி கிராமத்தில் மலர்ந்தாள். தனது புதிய பாத்திரத்தில் ஒரு அமைதியான பலத்தைக் கண்டாள். அவள் தினகரின் உலகத்தை வழிநடத்த கற்றுக்கொண்டாள். அவனது கண்களாகவும், அவனது வழிகாட்டியாகவும், அவனது நிலையான துணையாகவும் மாறினாள். அவர்களின் பிணைப்பு ஆழமடைந்தது. பகிரப்பட்ட பாதிப்பு மற்றும் சொல்லப்படாத புரிதலில் உருவானது. அவர்கள் ஒருவருக்கொருவர் உலகமாக மாறினர். தினகர் தனது பார்வையை இழந்திருந்தாலும் மனோகரி அவனது உலகத்தை புதிய வழிகளில் உணரும்படி செய்தாள். ஒவ்வொரு காலையிலும் அவள் அவனது கையைப் பிடித்து கிராமத்தின் குறுகிய பாதைகளில் அழைத்துச் சென்றாள். அருகிலுள்ள கோவிலின் மணியோசையையும், பறவைகளின் கீச்சொலியையும், வயல்வெளிகளில் இருந்து வரும் மண்ணின் வாசனையையும், புதிதாக பூத்த மல்லிகையின் நறுமணத்தையும் அவன் உணரும்படி செய்தாள். அவள் அவனது விரல்களை வெவ்வேறு பொருட்களின் மீது ஓடவிட்டாள். மரத்தின் கரடுமுரடான பட்டை, பட்டு போன்ற பூவின் இதழ்கள், ஆற்றின் மென்மையான கூழாங்கற்கள். ஒவ்வொரு தொடுதலுக்கும், ஒவ்வொரு ஒலிக்கும், ஒவ்வொரு வாசனைக்கும் அவள் ஒரு கதையைச் சொன்னாள். அவரது கற்பனையில் ஒரு துடிப்பான உலகத்தை வரைந்தாள். இரவுகளில் அவர்கள் வராண்டாவில் அமர்ந்து, நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் ஒருவருக்கொருவர் தங்கள் கனவுகளையும் அச்சங்களையும் பகிர்ந்து கொண்டனர். மனோகரி அவனுக்கு பிடித்த பாடல்களை பாடினாள். அவரது கையை பிடித்துக் கொண்டு அவரது விரல்களை மெதுவாக தடவினாள். அவளது மென்மையான தொடுதலும் அவளது இனிமையான குரலும் அவனுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளித்தன. அவன் அவளது முகத்தை தனது விரல்களால் மெதுவாக தடவி அவளது புன்னகையின் வடிவத்தை, அவளது கண்களின் மென்மையை உணர்ந்தான். அவனது ஒவ்வொரு அசைவிலும், அவளது ஒவ்வொரு சொல்லிலும் அவன் அவளது அன்பை உணர்ந்தான். அது அவனது இருண்ட உலகத்தை ஒளிரச் செய்தது. ஒரு நாள்
மனோகரி அவனுக்கு ஒரு புதிய சமையல் குறிப்பை சமைத்தாள். அவள் அவரது கையைப் பிடித்து ஒவ்வொரு மசாலாவையும் அவரது உள்ளங்கையில் வைத்து அதன் தனித்துவமான வாசனையை உணரும்படி செய்தாள். பின்னர் அவள் ஒரு கரண்டியில் உணவை எடுத்து மெதுவாக அவனது வாயருகே கொண்டு சென்றாள். அவன் சுவைக்கும்போது அவனது முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. இது அற்புதம் மனோகரி, அவன் சொன்னான், அவனது குரலில் ஒரு புதிய மகிழ்ச்சி. நீ ஒரு மந்திரவாதி. அவள் அவனது தலைமுடியை மெதுவாகத் தடவி அவனது நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தாள். உங்கள் மகிழ்ச்சியே என் மந்திரம், தினகர், அவள் கிசுகிசுத்தாள். இந்த நாட்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக வளர்ந்தனர். அவர்களின் பிணைப்பு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அவன் அவளது குரலின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும், அவளது சுவாசத்தின் ஒவ்வொரு அசைவையும் அறிந்திருந்தான். அவள் அவனது அமைதியான உணர்வுகளையும் அவனது இதயத்தின் துடிப்பையும் புரிந்து கொண்டாள். ஒரு மாலை அவர்கள் வராண்டாவில் அமர்ந்து கிரிக்கெட்களின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தபோது மனோகரி ஒரு கதையை, தனது கடந்த காலத்திலிருந்து ஒரு தோராயமான நிகழ்வை விவரித்தாள். அப்போது அவள் சொன்னாள், அவளது கண்ணில் ஒரு குறும்புத்தனமான மின்னலுடன், அவன் என்னை பார்த்தான், மிகவும் கோபமாக, பணம் மரத்தில் வளர்கிறது என்று நினைக்கிறாயா? யாரோ காயமடைந்ததாகச் சொன்னால் மட்டும் என் கடின உழைப்பு பணத்தை நான் கொடுக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கிறாயா? தினகர் உறைந்து போனான். அந்த வார்த்தைகள் மிகவும் பழக்கமானவை, மிகவும் வெட்டுபவை, அவரது மனதில் எதிரொலித்தன. அந்த நாள் கோபம், துரோக உணர்வு அவனுக்கு நினைவிருந்தது. மற்றும் அந்தப் பெண் மோசடிக்காரனை மிகவும் தீவிரமாக பாதுகாத்தாள். அவளது கண்கள் கோபத்தால் எரிந்தன. அது அவன் பயன்படுத்திய அதே உரையாடல். ஆனால் மீனா அன்று அங்கு இல்லை. அது அவள். மனோகரி. அவனுக்குள் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவனது குரலில், அவளது நடத்தை, அவளது வாசனை ஆகியவற்றில் ஒரு நுட்பமான வேறுபாடு இருப்பதாக அவன் சந்தேகித்திருந்தான். அவன் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு தனியார் துப்பறியும் நிபுணரை நியமித்திருந்தான். இரகசியமாக நடத்தப்பட்ட ஒரு அமைதியான விசாரணை. துப்பறியும் நிபுணரின் அறிக்கை அவனுக்கு இரகசியமாக வழங்கப்பட்டது. அவனது சந்தேகங்களை உறுதிப்படுத்தியது. மனோகரி உண்மையில் மனோகரிதான், மீனாவின் அத்தை மகள் மற்றும் அந்த ஃபேட்ஃபுல் நாளிலிருந்து வந்த பெண். அவன் உண்மையை அறிந்திருந்தான், ஆனால் அதை தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டான். அவளை கவனித்தான், அவளது செயல்கள் தங்களுக்குள்ளேயே பேச அனுமதித்தான். மற்றும் அவளது செயல்கள், அவளது அசைக்க முடியாத கருணை மற்றும் பக்தி, நிறைய பேசின. அவன் தன்னை ஏமாற்றிய பெண்ணை, தன்னை காப்பாற்றிய பெண்ணை காதலித்தான். அவன் இந்த வெளிப்பாட்டுடன் போராடிக் கொண்டிருந்தபோது அவனது போன் அடித்தது. அது சென்னையிலிருந்து அவனது மருத்துவர். தினகர். மருத்துவரின் குரல் ஒரு அசாதாரண உற்சாகத்தால் நிரம்பியிருந்தது. எனக்கு நம்ப முடியாத செய்தி. ஒரு புகழ்பெற்ற ஷேகன் மருத்துவர் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இருக்கிறார். அவர் உங்கள் வழக்கைப் பார்த்தார். ஒரு புதிய அறுவை சிகிச்சை மூலம் உங்கள் பார்வையை மீட்டெடுக்க நியாயமான வாய்ப்பு இருப்பதாக அவர் நம்புகிறார். ஒரு திகைப்பூட்டும் அமைதி தொடர்ந்தது. மனோகரி மூச்சு திணறினாள். அவளது கை அவளது வாய்க்கு பறந்தது. தினகர் ஒரு நம்பிக்கையின் எழுச்சியை உணர்ந்தான். அது அவனை கிட்டத்தட்ட முழங்காலிடச் செய்தது. அவனது பார்வை. இருள் நீங்கக்கூடும். அவர்கள் உடனடியாக சென்னைக்கு புறப்பட்டனர். நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பின் ஒரு சுழல். மருத்துவமனை, ஒரு காலத்தில் விரக்தியின் இடம், இப்போது ஒரு வேறுபட்ட ஆற்றலுடன் சலசலத்தது. அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய ஆலோசனைகளுக்காக காத்திருந்தபோது மீனா அவர்களின் திடீர் வருகையால் எச்சரிக்கப்பட்டு காத்திருப்பு அறைக்குள் நுழைந்தாள். அவளது கண்கள் குறுகலாகவும் விஷம் நிறைந்ததாகவும் மனோகரியின் மீது பதிந்தன. அப்படியா, நீ திரும்பி வந்துவிட்டாயா? மற்றும் அவரது பார்வையை மீட்டெடுக்க அவனை இங்கு அழைத்து வந்தாயா? நீ என்ன செய்தாய் என்று உனக்குத் தெரியுமா, மனோகரி? நீ அவனை தவறான சாக்குப் போக்குகளின் கீழ் மணந்தாய். நீ பொய் சொன்னாய். அவனுக்கு பார்வை திரும்பினால் அவனுக்குத் தெரியும். அவன் உன்னை அம்பலப்படுத்துவான். நீ இப்போது கிளம்ப வேண்டும், மிகவும் தாமதமாவதற்கு முன். அவளது குரல் ஒரு குறைந்த, கோபமான சீரலாக இருந்தது, மனோகரிக்கு மட்டுமே கேட்கும் வகையில். மனோகரி தனது நிலையில் உறுதியாக நின்றாள். அவளது பார்வை அசைக்க முடியாததாக இருந்தது.
நான் கிளம்ப மாட்டேன் மீனா. நான் அவனது மனைவி. நான் அவனை நேசிக்கிறேன். மீனா கேலி செய்தாள். ஒரு கொடூரமான சிரிப்பு அவளது உதடுகளை விட்டு வெளியேறியது. காதலா? உண்மை தெரிந்தால் அவன் உன்னை நேசிப்பான் என்று நினைக்கிறாயா? அவன் உன்னை வெறுப்பான். அவன் உன்னை விவாகரத்து செய்வான். நீ ஒன்றுமில்லாமல் போவாய். அப்போது ஒரு செவிலியரால் வழிநடத்தப்பட்ட தினகர் காத்திருப்பு அறைக்குள் நுழைந்தான். அவன் நின்று பதட்டத்தை உணர்ந்தான். என்ன நடக்கிறது? அவன் கேட்டான். அவனது குரல் அமைதியாக இருந்தது. மீனா குழப்பமடைந்து தன்னை சமாதானப்படுத்த முயன்றாள். ஒன்றுமில்லை தினகர், சும்மா பேசிக் கொண்டிருந்தோம். மனோகரி தினகரை பார்த்தாள். பின்னர் மீனாவை பார்த்தாள். ரகசியங்களுக்கு நேரம் முடிந்துவிட்டது. அவள் ஒரு ஆழமான மூச்சு எடுத்தாள். தினகர், அவள் ஆரம்பித்தாள். அவளது குரல் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தது. நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். தினகர் தனது தலையை மீனாவின் திசையில் சற்று திருப்பினான். எனக்கு கொஞ்ச காலமாகவே தெரியும் மீனா. எல்லாவற்றையும் பற்றி. நீ என்னை சந்திக்க மறுத்தது பற்றி, மனோகரி உள்ளே வந்தது பற்றி, அவளது உண்மையான அடையாளம் பற்றி. அவன் நிறுத்தினான். பின்னர் அவரது குரல் கடினமானது. அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. கட்டுகள் அகற்றப்பட்டன. தினகர் மெதுவாக உலகத்தைப் பார்த்தான். நிறங்கள், வடிவங்கள், முகங்கள் அவை முதலில் மங்கலாக, பின்னர் கூர்மையாகவும் தெளிவாகவும் கவனத்தில் வந்தன. அவன் மனோகரியைப் பார்த்தான். அவளது கண்கள் மகிழ்ச்சியின் கண்ணீரால் மின்னின. அவளது முகம் நிம்மதி மற்றும் அன்பால் பொறிக்கப்பட்டிருந்தது. அவன் மணந்த பெண்ணைப் பார்த்தான். அவனுடன் நின்ற பெண்ணைப் பார்த்தான். அவன் போற்ற வந்த பெண்ணைப் பார்த்தான். மனோகரி, அவன் கிசுகிசுத்தான். அவனது குரல் உணர்ச்சியால் கனமாக இருந்தது. அவன் கையை நீட்டினான். அவனது புதிதாகப் பார்க்கும் கண்கள் அவளது முகத்தின் வடிவங்களைக் கண்டன. தொடுதல் மற்றும் கற்பனை மூலம் மட்டுமே அவன் அறிந்த ஒரு முகம். என் மனோகரி. தம்பதியினர் கிராமத்திற்குத் திரும்பினர். அவர்களின் வாழ்க்கை மாறியது. தினகர் தனது பார்வை மீட்டெடுக்கப்பட்டதால் தனது வணிக முயற்சிகளை புதிய உற்சாகத்துடன் தொடர்ந்தான். ஆனால் எப்போதும் மனோகரி அவனது பக்கத்தில் இருந்தாள். அவர்கள் ஒரு வாழ்க்கையை ஒன்றாக கட்டி எழுப்பினர். சிரிப்பு, புரிதல் மற்றும் மிகவும் எதிர்பாராத சூழ்நிலைகளிலிருந்து மலர்ந்த ஒரு அசைக்க முடியாத அன்பால் நிரம்பியது.